Hi friends, welcome to Vinod Tamil Tutorials. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் லேயர் பார்த்தோம், டைப் லேயர்னு கூட அதை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஷேப் லேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு ஷார்ட்கட் U. ஸோ நான் ட்ரா பண்ணோடனே ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் இது ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. ஸோ ஆல்ரெடி நான் கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கலர் ஃபில் ஆகிருக்கு இங்கே. ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்லையும் நம்ம பண்ணலாம். ஸோ கலர் வேணும்னா ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்க, என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் செலக்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் இருக்குது. இப்போ எனக்கு கலரே வேணாம் அப்படின்னா நோ கலர் கொடுத்தீங்கன்னா கலர் இருக்காது. என்ன கலர் வேணுமோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி இது வந்து பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சாலிட் கலர். இது கிரேடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலர்ஸ் பற்றியும் நம்ம தனியாக இன்னொரு கிளாஸில் கலர் டீப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்னென்ன இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது பேட்டர்ன் டைப். உங்களுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது ஃபில் ஆகும். ஓகே, ஸோ நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரோக் கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இங்கே இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ட்ரோக். இது ஸ்ட்ரோக் கலர் கொடுக்கறதுக்கு இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரோக் கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நல்லா தெரியும். நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த கலர் அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உங்கள் கலர் வந்து அது கிரேடியண்ட்டாக வேணும், எப்படி வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குடைய ஸ்டைல்ஸு சேஞ்ச் பண்ணணும்னா இது கிளிக் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷேப் லேயர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நேம் வந்து ரெக்டாங்கிள்னு வந்திருக்கு. இதில் தம்ப்நெயில் இங்கே பாருங்கள், கீழே ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இங்கே இருக்குது ஷேப் லேயர். கீழே இருக்கிறது டெக்ஸ்ட் லேயர் டீன்னு வந்திருக்கு. ஓகே, நான் இப்போது ரவுண்டட் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. இது ரவுண்டட் ரெக்டாங்கிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நேம் ரவுண்டட் ரெக்டாங்கிள். இதுலையும் நம்ம தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா லேயர் தம்ப்நெயில் அந்த ஷேப் வந்து வந்துடுக்கு. அதே மாதிரி இப்போ எலிப்ஸ் எடுக்கிறேன். எப்படி வருதுன்னு பாருங்க. ஷேம் வந்தது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன லேயர் சொல்லுவாங்க, ஷேப் லேயர். ஓகே, இப்போ நான் இந்த இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் போய் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்திருக்கிற சிஜியில் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இங்கே கலர் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓல்டர் வெர்ஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் பிக்கர் எனேபிள் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன லேயர் பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் லேயர் அண்ட் ஷேப் லேயர். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். மறக்காமல் வினோத் தமிழ் டியூட்டோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.